இந்தியன் ரயில்வே உண்மையாகவே நமக்கு பிரிட்டிஷார்கள் கொடுத்துச் சென்றதுதானா இல்லையா, நாமே ஜீரோவிலிருந்து கட்டி வளர்த்ததா? வாங்க பார்க்கலாம். முதலில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ரயில்வேயை பிரிட்டிஷர்கள் இந்தியாவில் தொடங்கியது அவர்கள் சொந்த நலனுக்காகத்தான். 1832 முதல் ரயில் பற்றிய யோசனை வந்தது. அதுவும் மக்கள் பயன்பாட்டுக்காக அல்ல, பொருட்களை துறைமுகம் வரை எடுத்து செல்லதான். அதாவது நேரடியாக அவர்கள் வணிகத்திற்கு, அவர்களின் ஆட்சிக்கே பயன்படும்படி. பின்னர் 16 ஏப்ரல் 1853 தான் இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. மும்பை போரிப்பந்தல் முதல் தானே வரை. அந்த தானே பகுதியில்தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த காலத்தில் ரயில் பாதைகளுக்கு தேவையான ஸ்டீல் லண்டனிலிருந்தே இறக்குமதி செய்யப்பட்டது. அதற்கான பணம் இந்தியாவிலிருந்து திருடி கொண்டு போனார்கள். அந்த பணத்தால் தான் லண்டன் ஸ்டீல் கம்பெனிகள் வளர்ந்தன. மேலும் இவர்களின் சில்லறை செயலை பாருங்கள். உலகப் போர்களின் போது இந்தியாவில் இருந்த ரயில்வே தண்டவாளங்களை கூட அவசரமாக கழற்றி லண்டனுக்கு எடுத்துச் சென்றார்கள். அவற்றை உருக்கி அந்த தண்டவாளங்களை அவர்களுக்கு தேவையான இடங்களில் பயன்படுத்திக் கொண்டார்கள். சுதந்திரம் கிடைத்த பிறகு ரயில்வே நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது மொத்த ரயில்வே டிராக்கில் 40% பாகிஸ்தானுக்கும் 60% இந்தியாவுக்கும் கிடைத்தது. ஆனால் அப்போது பாகிஸ்தானிலிருந்து இந்தியா நோக்கி வந்த ரயில்கள் கலவரங்களில் எரிக்கப்பட்டன. அந்த அளவுக்கு 70%க்கும் மேலான ரயில்கள் சேதமடைந்தன. அதாவது நம்முடைய சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய ரயில்வே நிஜமாகவே ஜீரோவில் இருந்துதான் தொடங்கியது. இதுதான் இன்று நாம் பெருமையாக சொல்வது. இந்தியன் ரயில்வே நம்முடைய சொந்த சாதனை, வெள்ளைக்காரர்கள் நமக்கு கொடுத்தது என்பதே ஒரு தவறான புரிதல். இந்திய ரயில்வே இன்று மட்டும் தூய்மை பணிகளுக்காக ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் செலவழிக்கிறது. கோடியில் ஒரு வந்தே பாரத் ரயில் கட்ட முடியும். அதாவது இந்த தூய்மை செலவிலேயே ஆண்டுக்கு 10 வந்தே பாரத் ரயில்கள் கட்டியிருக்க முடியும். அதேபோல் நம்முடைய இஸ்ரோ மங்கள்யான் திட்டம் 450 கோடி செலவில் முடிந்தது. அதற்கு சமமாக 4 மங்கள்யான் திட்டம் உருவாக்க முடியும். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. நாத்துல அதிகமாக குட்கா சாப்பிட்டு கண்ட இடங்களை துப்பும் பழக்கம் மிக அதிகம். மேலும் ரயிலில் உள்ள ஏசி கோச் தலையணை மற்றும் பெட்ஷீட், பாத்ரூம் ஜக்கு போன்றவற்றையும் திருடும் தனி கும்பல்கள் இருக்கின்றன. 2023-24 மட்டும் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்தவர்கள் சுமார் 2,16 லட்சம் பேர். இதில் பலர் அபராதம் கட்டியுள்ளனர், சிலர் லஞ்சம் கொடுத்து தப்பித்துள்ளனர். இந்த எண்ணிக்கை பிடிப்பட்டவர்கள் மட்டும்தான். தப்பிச்சு போனவங்க கணக்கிலேயே வராதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இப்படி இருக்க இந்திய ரயில்வே எங்கே இருந்து வருவாய் பெறுகிறது? அது எவ்வளவு செலவழிக்கிறது? அதன் பலம் என்ன, பலவீனம் என்ன? இவைகளை எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்முடைய இந்திய ரயில்வே, பெருமையுடனும் சவால்களுடனும் நின்று கொண்டிருக்கும் நம்முடைய சொந்த சொத்து.